எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் பருப்பு, ஒரு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறேங்க. பருப்பு பாருங்கள், பாதி பருப்பு வெந்துருச்சிங்க. ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க கணக்குக்கு. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க மஞ்சத்தூள். இப்போ முதலையும் இப்பயும் சேர்த்து இப்போ பருப்பு பாதி வெந்துருச்சிங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதோ நம்ம இஷ்டம் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க. பாதி பருப்பு வெந்துருச்சு. தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம பருப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நல்லா பூக்க பருப்பு நல்லா வேகட்டுங்க. இல்லைனாக்கா குக்கரில் வேக வச்சு கூட போட்டுக்கலாங்க. நான் அப்படியே குண்டாண்டியே வச்சுட்டேங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் பாருங்கள், கொஞ்சமாக தான் இருந்தது. வெண்டைக்காய் கழுவிட்டு இந்த சைஸில் அரிஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் விடாமல் கூட நம்ம வதக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஆறிட்டுக்கிட்டுங்க. இது நல்லா வேகட்டுங்க. புளி குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுனால கொஞ்சமாக புளி ஒரு 1/4 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சின்ன சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க, ஊற வச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது சாம்பார் தூளுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேர்ந்துருக்குதுங்க. இல்லைனாக்கா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி தண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம இப்போ காய் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இதில் வெண்டைக்காவை வெண்டைக்காய் இப்போ இந்தாண்ட வேகட்டுங்க. நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். இது குட்டி குட்டியாக இருக்குதுங்க. ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுங்க. இல்லை தட்டி போட்டுக்கலாம். இப்போ செவந்துடுச்சுங்க. அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. கொட்டிடலாம்.
இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க, இது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.